Hello friends, this is Sathish Kumar, Faculty of Physics from Point Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா work, energy and power. இந்த டாபிக்ல both Tamil and Englishல உள்ள multiple choice question தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறது, right? First question. The distance x moved by a body of mass 0.5 kg by a force varies with time as x is equal to 3t square plus 4t plus 5. Where x is expressed in meter. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா டேர்ம்ஸ்மே meters, seconds ன்னு parameters கொடுத்திருக்காங்க. What is the work done by the force, right? We know that work done which is equal to force into displacement, right? F into d ன்னு சொல்லுவோம். Fine. இங்க வந்து F into x ன்னு சொல்லிருக்காங்க, right? F into x. What is x? X is equal to 3t square plus 4t plus 5. So என்ன இடப்பெயர்ச்சின்னு சொல்லிருக்காங்க தமிழ்ல. இடப்பெயர்ச்சி ஏற்படுத்துகிற எனில் 2 வினாடிகளில் அப்பொருள் செய்த வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? இந்த x ஓட வேல்யூ சொல்லிருக்காங்க 3t square plus 4t plus 5. சரிங்களா? So x is equal to 3t square plus 4t plus 5. So what is our t? t க்கு வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க சொல்லிருக்காங்க? 2 சொல்லிருக்காங்க. So 2 square plus 4 into 2 plus 5. So cumulate பண்ணா will get 25. That is இங்க ஒரு 12, 18 and plus 5 which is equal to 25 நமக்கு கொடுத்திருக்கும் x ஓட வேல்யூ, right? Fine. dx by dt which is equal to v, velocity, right? So இதேவே நம்ம செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா d square x by dx square by dt square which is equal to என்னோட acceleration. So இந்த x term second time differentiate பண்ணோம்னா we'll get the acceleration as 6. r என்ற வேல்யூ கிடைச்சிருக்கு நமக்கு. We know that f is equal to force is equal to mass into acceleration, right? What is our mass? 0.5 kg இங்க கொடுத்திருக்காங்க. m is equal to 0.5 and our acceleration what we got 6 ன்னு சொல்லிருக்காங்க, right? So 0.5 into 6 which is equal to 3 newton நமக்கு force கிடைச்சிருக்கு, right? So f is equal to what? 3 newton சொல்லிருக்கோம், right? சரி. So அப்போ என்னோட displacement when t is equal to 2 seconds சொல்லிருக்காங்க, we calculate that s is equal to 25 meter. So work done, what is work done? f into s. So 3 into 25 which is equal to 75 joule. So option பாத்தீங்க அப்படின்னா third option, that is option C is correct. Second question MCQs என்ன பாத்தீங்க அப்படின்னா a body is allowed to fall freely, right? இதுதான் நமக்கு loophole, right? Fall freely condition. Under gravity from a height of 10 meter, it loses 25% of its energy on impact. அதாவது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டர் உயரத்தில் இருந்து புவி ஈர்ப்பின் காரணமாக ஒரு பொருள் எந்த தடையும் இன்றி கீழே விழுகிறது. புவியில் அது 25% ஆற்றலை இழக்கிறது எனில் அப்பொருள் எவ்வளவு உயரம் மீண்டும் உயர்த்தப்படுகிறது, ரைட்? ஸோ கன்சிடர் இங்க நம்ம கொடுத்திருக்க 10 மீட்டரை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 100% எடுத்துக்கலாம், ரைட்? நமக்கு எவ்வளவு தூரம் ஹைட் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25%, அதாவது 2.5 மீட்டருக்கு எவ்வளவு லாஸ் ஆயின்னு சொல்லியிருக்காங்க? 25% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? லாஸ். ஸோ அப்படின்னா நமக்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 75%. அதாவது 75%னா 7.5 மீட்டர் ஹைட்டுக்கு அந்த பொருளானது உயர்த்தி எழுப்பப்படும்னு சொல்றாங்க, ரைட்? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா புரியும். டவர் 10 மீட்டர் ஹைட்டு. ஸோ ஒரு பால் வந்து 10 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே தரையில விழும்போது அது 25% ஆஃப் இட்ஸ் எனர்ஜியை லாஸ் பண்ணுது அப்படின்னா அதே பால் மறுபடியும் தரையிலிருந்து 7.5 மீட்டர் அப்படின்ற உயரம் வரைக்கும் எழும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த MCQ பார்த்தீங்க அப்படின்னா போத் தமிழ் as well as இங்கிலீஷில் வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரிங் ஆஃப் மாஸ் 1 kg and diameter of 1 meter is rolling on a plane. இந்த ரோலிங் அப்படின்றது தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்க கீவேர்ட், ரைட்? தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் per செகண்ட் வேகத்தில் உருளுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ நமக்கு ரோலிங் கைனடிக் எனர்ஜி அதுதான் நம்மளோட டோட்டல் கைனடிக் எனர்ஜி எடுத்துக்க போறோம், ரைட்? இதுதான் ரோலிங் கைனடிக் எனர்ஜி, டோட்டல் கைனடிக் எனர்ஜி சொல்லியிருக்கோம். டோட்டல் கைனடிக் எனர்ஜி which is equal to டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி.
அப்போ translational kinetic energy plus rotational kinetic energy ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் rolling kinetic energy நமக்கு கிடைக்குது right. So we know that translational kinetic energy which is equal to half mv square. அதே மாதிரி நமக்கு rotational kinetic energy பாத்தீங்க அப்படின்னா which is equal to half I omega square right. So அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க ஆட் பண்ண போறோம் right. சரி, எதுக்கு கேட்டிருக்காங்க? ரிங்குக்கு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஃபைன். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரிங் I is equal to என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா mr ஸ்கொயர் ரைட். ஃபைன். ஸோ அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி சொல்லலாம் நம்ம half mv ஸ்கொயர் பிளஸ் half I omega square. So half mv square plus half I க்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்க நமக்கு mr square. We know that omega square என்ன சொல்லலாம் நம்ம v square by r square னு சொல்லலாம். So cancel these r square and r square. So நமக்கு என்ன கிடைக்கும் half mv square plus half mv square. So நம்மளோட values பாத்தீங்க அப்படின்னா m is equal to 1 kg twice the time of r ஏனா விட்டம்னு சொல்லிருக்காங்க. twice the time of r is equal to 1 meter. நம்மளோட ஸ்பீட் னு சொல்லிருக்காங்க 2 meter per second. So substitute the in the values எல்லாத்தையும் substitute பண்ணோம் அப்படினா half 1 meter into v ஓட வேல்யூ சொல்லிருக்காங்க நமக்கு 2 square right plus half m ஓட வேல்யூ 1 v ஓட வேல்யூ 2 so 2 square. So substitute பண்ணா 1 by 2 into 4 plus 1 by 2 into 4 கிடைக்கும். So இதை solve பண்ணா which is equal to 4 னு கிடைக்கும் right. So option B is correct answer right, 4 joule. இன்னும் இந்த மாதிரி நிறைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் MCQs வந்து யூடியூப்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் queries இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எந்த சப்ஜெக்டில் இருந்தாலும் சரி பாயிண்ட் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.